நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இந்தியன் கேஸ், ஹெச்பி கேஸ் அல்லது பாரத் கேஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிறுவனத்தில் கேஸ் கனெக்ஷன் பெற்றிருக்கக்கூடிய வாடிக்கையாளர் இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற மார்ச் மாதத்திற்குள்ள இந்த விஷயத்தை கட்டாயம் செய்யணும் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இது என்னென்ன அறிவிப்புகள், என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கக்கூடிய நவீன காலச்சூழலுக்கு ஏற்றவாறு பெரும்பாலான மக்கள் கிராமப்புறங்களில் தொடங்கி நகர்ப்புறங்கள் வரைக்கும் அனைத்து வீடுகளுமே இப்போ கேஸ் கனெக்ஷனில் பயன்படுத்த தொடங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பாக கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலிண்டர் இருந்தால் கூட மேனேஜ் பண்ணிட முடியும். ஆனால் நகர்ப்புறத்தில் குறைந்தபட்சம் 2 சிலிண்டரில் வச்சு பெரும்பாலான மக்கள் மேனேஜ் பண்ணிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். பொதுவாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 பொதுத்துறை நிறுவனங்கள், அதாவது கேஸ், இந்தியன் கேஸ் ஆகட்டும், ஹெச்பி கேஸ் ஆகட்டும், பாரத் கேஸ், இந்த 3 வகையான பொதுத்துறை நிறுவனங்கள் தான் பெரும்பாலான கனெக்ஷன்களை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 3 வகையான 3 நிறுவனங்களில் நீங்கள் எந்த நிறுவனத்தை இந்த கேஸ் கனெக்ஷன்களாக தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் எந்த நிறுவனத்தில் கனெக்ஷன் வச்சிருந்தாலும் சரி, அதே போல் நீங்கள் ஒரு சிலிண்டர் அல்லது 2 சிலிண்டர் பயன்படுத்தியிருந்தாலும் சரி, ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக வருகின்ற மார்ச் 31க்குள்ள செய்யணும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசாங்கமும் எண்ணெய் நிறுவனமும் அறிவித்திருக்காங்க. ஸோ ஏற்கனவே இந்த கேஒய்சி தொடர்பான பணிகளை உடனடியாக செய்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கடந்த வீடியோக்களோடு சொல்லியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது மத்திய அரசாங்கம் வந்து கேஸ் கனெக்ஷன் பெற்றிருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களை உண்மை சரிபார்ப்பு பணியை வருகின்ற மார்ச் மாதத்திற்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவித்திருக்காங்க. ஸோ உண்மை சரிபார்ப்பு பணி அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒன்று, உங்களுடைய விரல் ரேகையை வச்சு, அதாவது அந்த கைரேகையை வச்சு ஆத்தென்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு பணி. அப்படி இல்லைன்னா உங்களுடைய முக அடையாளத்தை வச்சு அவங்க ஆத்தென்டிகேட் பண்ணுவாங்க. இந்த 2 விஷயங்களை செய்தாகணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் நேரடியாக போயிட்டு உங்களுடைய கேஸ் கம்பெனிக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான அவசியம் இல்லை. உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் டெலிவரி செய்யக்கூடிய அந்த டெலிவரி மேன் வருவார் இல்லைங்களா, அவரே அவருடைய மொபைல் ஃபோனில் ஒரு ஆப் வச்சுருப்பாங்க. அந்த ஆப் மூலமாக உங்களுடைய ஆதார் எண்ணை பதிவு செய்து ஒரு ஃபோட்டோகிராஃப் மட்டும் எடுப்பாங்க. அதுக்கு வந்துட்டு அந்த பணியை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக உங்களுடைய அந்த வெரிஃபிகேஷன் பணியானது முடிவடைஞ்சிடும். இதுக்கு நீங்கள் எங்கேயும் அலைன்னு தேவையே இல்லை. நீங்கள் ஒருவேளை இது வரைக்கும் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கேஸ் கனெக்ஷனுக்கு கேஸ் சிலிண்டர் டெலிவரி செய்யக்கூடிய அந்த டெலிவரி மேன் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே இந்த பணியை செஞ்சுருவாங்க. ஸோ தற்போது இருக்கக்கூடிய டேட்டா அப்படி பார்க்கும்போது கோவை, மதுரை, திருச்சி இந்த மாதிரி மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 60% அதிகமான பேர் வந்துட்டு இந்த உண்மை சரிபார்க்கும் பணிக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறதாகவும், சென்னை மாதிரியான பெருநகரங்களில் தான் இன்னும் குறைந்தபட்சம் 25% கூட பதிவு செய்யவே இல்லை அப்படின்ற மாதிரியும் எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சிறப்பு முகாம்கள் மூலமாகவோ அல்லது உங்களுடைய அந்த கேஸ் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் ஏதாவது சிறப்பு முகாம்கள் நடத்தினாங்கன்னா உடனடியாக இந்த பணியை செய்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் அறிவித்திருக்காங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் இந்த பணியை செய்யலை அப்படின்னா உடனடியாக செய்யுங்க. கேஒய்சிக்கான அப்டேஷனும் சரி, கேஒய்சினா வேற ஒன்றும் இல்லை, அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸ் அப்டேட் பண்ணுறது அப்படின்னா தான் அந்த இடத்துக்கு உங்களுடைய அட்ரஸ் அப்டேட் பண்ணினா சரியான டெலிவரி சரியான இந்த உங்களை சிலிண்டர் டெலிவரி செய்வாங்க. ஸோ கேஒய்சி அப்டேட்டும் சரி, இந்த அதை போல் விரல் கைரேகையோ அல்லது இந்த முகத்தை ஃபோட்டோ எடுக்கக்கூடிய அந்த வெரிஃபிகேஷனை உடனடியாக செய்து முடிக்கணும் அப்படின்னா தற்போது கிடைத்தக்கூடிய செய்தி. இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க. வீடியோ பிடிச்சனா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.